எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார். அப்ப மீகா 2 வாசி காட்டினாங்க. அதை ஏரோதும் நம்பினான், ஞானிகளும் நம்பினார்கள். ஏரோது எடுத்த முடிவு வேறாக இருந்தது, ஞானிகள் எடுத்த முடிவு தெளிவாக இருந்தது. ஒரு அலில சொல்லாம. அப்போ வெளிப்பாடுகள் நிறைய வரும், வசனங்கள் நிறைய வரும். ஆனால் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு நாம் எடுக்கின்ற பாதை எவ்விதமாக இருக்கிறது என்பது முக்கியம். ஏனென்றால் அவர்களுடைய பாதை எவ்விதமாக இருந்தது என்பதை நாம் அடுத்த ஒரு வசனமாக நாம் அங்கே பார்க்கலாம். எவ்விதமாக என்று பார்த்தீர்கள் என்றால் 12ஆம் வசனம் வாசிங்க. வேறு வழியாய் அவரை அறிந்து கொண்டால் நாம் செல்ல வேண்டிய வழி வேறு வழி, வேறு வழியாய் செல்ல வேண்டும். வந்த வழியை மறந்துவிட வேண்டும். இதற்கு முன்பாக வைத்திருந்த நம்பிக்கை இருந்தால் அந்த நம்பிக்கையை மாற்றிக்கொள். உன்னுடைய தொழுகை வேறாக இருந்தால் அதை மாற்றிக்கொள். நீ அவர் மேல் வைத்திருக்கிற அந்த விசுவாசம் வேறாக இருந்தால் அதை மாற்றிக்கொள். இதுவரை உன்னுடைய வாழ்க்கை வேறாக இருந்தால் அதை மாற்றிக்கொள். ஏனென்றால் ஆண்டவர் மிக தெளிவாக விளக்குகிறார். முதலில் அடையாளத்தின் மூலமாக, அடுத்து வார்த்தையின் மூலமாக, மூன்றாவது சொப்பனத்தின் மூலமாக. 3 காரியங்கள் ஞானிகளுக்கு தேவைப்பட்டது. ஆனால் பெண் ஞானிகளுக்கு 3 காரியங்கள் அல்ல, ஒரே ஒரு தேவதூதன் சொன்னது. அங்கே தொடர்ச்சியாய் அவர்கள் நம்பிக்கொண்டே வந்தார்கள். ஹல்லேலூயா. மரியாளுக்கு மாத்திரம் அது சொல்லப்பட்டது. மரியாளுக்கு ஒரு அடையாளம். இது எப்படி ஆகும் என்று கேட்டபோது அப்ப அதுக்கு என்ன பதில் சொன்னாரு தேவதூதன்? குழந்தையே பிறக்காத, உன் சொந்தக்காரிக்கு பிறக்க போது நம்பு. ஹல்லேலூயா. எலிசபெத்தின் அந்த கர்ப்பம் என்பது எதற்கு என்றால் மரியாள் நம்ப வேண்டும். நான் எப்படி, எனக்கு எப்படி பிறக்கும் என்று சொன்ன போது, வயது சென்று அவளுக்கே பிறக்கும் என்றால் உனக்கு பிறக்கும் போ. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? எலிசபெத்தின் காரியம் கூட மரியாளுக்கு அது ஒரு வெளிப்பாடாக இருந்தது. அதற்கு பின்பாகத்தான் மரியாள் எலிசபெத்தை சந்தித்தாள். எலிசபெத்திற்கு ஒரு அடையாளம் வந்தது. தன்னுடைய வயிற்றில் குழந்தை துள்ளிற்று என்ற போது அவர்களுக்கு அது ஊர்ஜிதமானது. அதற்கு பின்பாக அன்னாள் அங்கேயே காத்து கொண்டிருந்தாள். இவர்களை காட்டிலும் சீனியர் யாருன்னா அன்னாள். ஹல்லேலூயா. இவங்களுக்கெல்லாம் வெளிப்படுவதற்கு முன்பாகவே அவள் காத்து கொண்டிருந்தாள். ஸ்தலத்திலேயே இருந்தாள். ஒருத்தி தன்னுடைய கருவறை, தன்னுடைய கர்ப்பப்பையை, தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய கௌரவத்தை, மானத்தை, அவமானத்தை எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு மொத்தமாக அர்ப்பணித்த ஒரே தாய் யார் என்றால் மரியாள். ஹல்லேலூயா. ஆகையால் மரியாள் தன்னையே அர்ப்பணித்தாள். எலிசபெத்து அவர் யார் என்பதை அறிவிக்க போகிறவர், என்னிடத்தில் பிறக்க போகிறார் என்பதை அறிந்தவளாக இருந்த எலிசபெத்து இந்த இருவரை காட்டிலும் 3வது ஞானி. அன்னாள் அங்கேயே இருந்து, அவருடைய வீட்டிலேயே தங்கியிருந்து இரவும் பகலும் அங்கே அவள் உபவாசித்து காத்து கொண்டிருந்தாள் என்பதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எது என் நட்சத்திரம்? என் வாழ்க்கையிலே எது எனக்கு அடையாளமாக காணப்பட்டது, காண்பிக்கப்பட்டது? எதை கண்ட பின்பும் நான் இன்னும் வேறு வழியிலே சென்று கொண்டிருக்கிறேன். சுய புத்தியில் சாய்ந்து விட்ட ஞானிகள் 3 சுய புத்தியில் சாய்ந்து விட்டார்கள். ஆகையால் அவர்கள் சத்தியத்தை அறிந்த பின்பும் அதை முழுமையாய் அறிந்து கொள்ளாமல் யாரிடத்தில் சென்றார்கள் என்றால் ஏரோதுவின் வீட்டிற்கு சென்றார்கள். நட்சத்திரம் ஏரோது வீட்டிற்கு செல்ல அவர்களை அழைத்து செல்லவில்லை. இவர்கள் பின்மாறி போனார்கள். ஆனால் அவர்களையும் காத்திருந்து அழைத்து சென்ற நட்சத்திரம். ஹல்லேலூயா. ஆகையால் தான் இன்றைக்கும் ஆண்டவர் நமக்கு சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. மாத்தி போயிட்டியா? அதனால இன்றைக்கு நாம் கட்டுகிற நட்சத்திரம் எது? என் வீட்டு வாசலிலே நான் கட்டுகிறேனே அது எந்த நட்சத்திரம்?
ஞானிகள் கண்ட நட்சத்திரமா, ஞானமாய் கட்டிய நட்சத்திரமா? ஹல்லேலூயா. நாம் எந்த நட்சத்திரத்தை கட்டி கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம்? உண்மையாகவே அது ஞானிகள் கண்ட நட்சத்திரம் என்று இனி நாம் என்ன பண்ணக்கூடாது? அதை கட்டக்கூடாது. ஞானிகள் கட்டிய நட்சத்திரம் அல்ல. சொல்லணும். இதெல்லாம் வெறும் பிரியாணி போட்டு அனுப்பிடக்கூடாது. வரவங்ககிட்ட இதெல்லாம் எதுக்கு கட்டியிருக்கோம் தெரியுமா, இந்த நட்சத்திரம் எதுக்கு தெரியுமா, அதெல்லாம் நம்ம சொல்றோமா? சொல்ல மாட்டோம். சரவணா ஸ்டோர்ல வாங்கினீங்களா, இதை நல்லில வாங்கினீங்களா அப்படின்றதையே நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அவருடைய பிறப்பின் நோக்கத்தை கொண்டாடுகிறவர்களாக இருந்தால் அதை நாம் மற்றவர்களுக்கு சத்தியத்தை சத்தியமாய் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர் எவ்விதமாக ஒவ்வொரு காரியத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். பாதை மாற்றுகிற ஆண்டவர். பின்மாறி போனால் உன்னுடைய நீ வழியை மாற்றிக்கொள்ள வேறு வழியாய் செல்ல வேண்டும், வேறு வழியாய் செல்ல வேண்டும். ஏனென்றால் அதிமுக்கியமாக இன்னொரு காரியம் என்ன? சத்தியத்தை அறிந்த பின்பு கீழ்ப்படிய கூடாது என்று சொன்ன ஒரு வசனத்தையும் நாம் இங்கேதான் பார்க்கிறோம். ஏரோதுக்கு அவர்கள் கீழ்ப்படியவில்லை. தேவதூதன் மூலமாகவே போய் என்ன சொல்றாரு? கீழ்ப்படியாதீங்க. எங்க போனோம்? நீங்க இங்க போகக்கூடாது, திரும்பி போகக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவருக்கு எதிராக, கிறிஸ்துவுக்கு எதிராக, சத்தியத்திற்கு எதிராக அது யாராக இருந்தாலும் அவர்கள் நம்மை பழைய வழிக்கு அழைத்தால் நாம் என்ன பண்ணக்கூடாது? போகக்கூடாது, கீழ்ப்படிய கூடாது என்பதற்கு ஒரு வசனம் எது என்றால் இங்கேதான் ஒன்று இருக்கிறது. யாருக்கு கீழ்ப்படிய கூடாது என்பதை கூட நாம் பார்க்கிறோம். மோசே பிறந்த போது சிப்போரால் பூவாள் என்ன பண்ணல? கீழ்ப்படியவில்லை. மருத்துவச்சிகள் அங்கே கீழ்ப்படியாமல் போனதினால்தான் மோசேவை அங்கே வளர்க்க முடிந்தது, மோசேவை கொண்டு வர முடிந்தது. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆகையால் தான் அவர்கள் நெருப்பிலிருந்து வெளியே வந்தார்கள். தானியேலும் கீழ்ப்படியவில்லை. கடைசியிலே அப்போஸ்தலர் 4:16-19 வாசித்தீர்கள் என்றால் அங்கே பேதுருவும் யோவானும் யூத தலைவர்களுக்கு கீழ்ப்படியவில்லை. கடவுளுக்கு கீழ்ப்படிதல் தான் உத்தமம் என்று சொல்லி அவர்கள் மீண்டும் பிரசங்கிக்க சென்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். கீழ்ப்படிய கூடாது. ஆகையால் இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அமித்ஷாக்கு கீழ்ப்படியக்கூடாது, மோடிக்கு கீழ்ப்படியக்கூடாது. அதாவது நமக்கு எதிராக, ஆண்டவருக்கு எதிராக, கிறிஸ்துவுக்கு எதிராக பேசுகிறவர்கள் யாராக இருந்தாலும் நாம் என்ன பண்ணக்கூடாது? வேறு வழியாய் சென்று விட வேண்டும். ஹல்லேலூயா. அவர்கள் சொல்லும் வழியாக நாம் செல்லக்கூடாது, வேறு வழியாக செல்ல வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு பாடம். அதை தான் நாம் இங்கே பார்க்கிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? ஏனென்றால் மத்தேயு அவருடைய நூலை யூதருக்காகவே எழுதினார். யூதர்களுக்காக எழுதப்பட்ட புத்தகம். ஆகையால் அவர் அநேகமாக யூதர்களை குறித்தே பேசுவார். ஆனால் லூக்கா பாருங்க, அதிகமாக 45 பெண்களை குறித்து சொன்னவர் அவர்தான். பெண்கள் மூலமாக நடந்த அற்புதங்கள், பெண்களுக்கு சொல்லப்பட்ட உவமைகள் எல்லாம் லூக்கா நற்செய்தி நூலில் தான் இருக்கும். பெண்களிலே 3 ஞானிகளை அடையாளம் காட்டியவரும் அவர்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகையால் ஞானிகள் மூலமாக அறிந்து கொள்வது என்ன என்று பார்த்தீர்கள் என்றால், விசுவாசத்தின் பயணம், தொழுது கொள்ளும் பயணம், மனமாற்றத்தின் பயணம். என்னுடைய பயணம் எப்படியாக இருக்க வேண்டும்? அது விசுவாசத்தின் பயணமாக இருக்க வேண்டும். ஞானிகளுக்கு விசுவாசம் இருந்தது. நிச்சயமாக ஒரு மிகப்பெரியவர் பிறக்கிறார் என்பதை அறிந்தார்கள். அந்த விசுவாசம், அந்த கொஞ்ச விசுவாசத்தோடு சென்றார்கள். பாதியிலே அவர்கள் பின்மாறி போனார்கள். ஆண்டவர் அவர்களை முழு விசுவாசத்தை கொடுத்து திருப்பி அனுப்பினார். ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை கூட்டுகிற ஆண்டவர், அதை அதிகப்படுத்துகிற ஆண்டவர். தொழுது கொள்ளும் பயணமாக இருந்தது. அந்த தொழுது கொள்ளும் பயணம் என்று பார்க்கும்போது அறிந்தது, பணிந்தது, கொடுத்தது. அணிந்தது, பணிந்தது, கொடுத்தது. 3 காரியங்களை அவர்கள் பார்த்தார்கள். ஃபர்ஸ்ட் அறிந்தது, நட்சத்திரத்தின் செய்தி அறிந்து அவர்கள் மிகவும் ஆனந்த மகிழ்ச்சி அடைந்து சென்றார்கள். அதற்கு பின்பு தாங்கள் எவ்வளவு பெரிய ஆட்களாக இருக்கிறோம் என்ற எண்ணம் இல்லாமல் தாழ்மைப்படுத்திக் கொண்டு பணிந்து அர்ப்பணித்து தொழுது கொண்டார்கள். அதற்கு பின்பு வெறுமையாய் செல்லவில்லை, கொடுத்தார்கள்.
பொன் என்பது அரசனுக்கு கொடுக்கிற பரிசு. ஆகையால் அவரை அரசராக நினைத்து கொடுத்தார்கள். வெள்ளை போளம் என்பது கடவுளுக்கு படைப்பது. அவரை கடவுளாகவும் ஏற்றுக்கொண்டார்கள். மூன்றாவது தூபவர்க்கம் என்பது ரட்சிப்பிற்கான பலி என்று அடையாளம் காணப்படுகிறது. ஆகையால் பலியாகவும் பலி பொருளாகவும் கொடுத்தார்கள். 3 காரியங்களை அவர்கள் செய்தார்கள். ஏனென்றால் 3 காரியங்கள் அதிலும் உண்டு. பார்வை, பயணம், பக்தி. பார்வை, பயணம், பக்தி. தேடல் கொண்ட பார்வை அவர்களுக்கு, தேடல் கொண்ட பார்வை இருந்தது. ஏதோ வந்தது, அப்படியாகத்தான் இருக்கும் என்று சொல்லி போய்விடவில்லை. அதை தொடர்ந்து போய் பார்ப்போம் என்ற எண்ணம் இருந்தது. ஹல்லேலூயா. சத்தியம் கேள்விப்படுவது அல்ல, நோக்கி செல்வது, சென்று அடைவது, கண்டு மகிழ்வது, அதை தீர விசாரிப்பது, அதை முழுமையாய் அறிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது, பணிந்து கொள்வது, வேறு வழியாய் செல்வது. ஹல்லேலூயா. வேறு வழியாய் செல்வது, அது மிக முக்கியம். பயணம், அந்த தொழுது கொள்ள தூர பயணத்தை மேற்கொண்டார்கள். 6 மைலுக்கு மேலாக என்று சொல்லுகிறார்கள். தூர பயணத்தை மேற்கொண்டார்கள். ஆகையால் பயணம் என்பதிலே நாம் எவ்வளவாக நம்முடைய நேரத்தை செலவிடுகிறோம், தூரத்தை செலவிடுகிறோம், பாரத்தை செலவிடுகிறோம். தூரம், நேரம், பாரம், இது 3ம் இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. கிறிஸ்துவுக்காக வாழுகின்ற வாழ்க்கை இல்லை, பயணமும் இல்லை. பக்தி என்பது தெளிவு பெற்ற பின் வேறு வழியாய் சென்றார்கள். ஆகையால் தான் இதற்கு மூல காரணமாக இருந்தது நட்சத்திரம். அது 3 விஷயங்களை அதிலும் பார்க்கலாம். அறிவிக்க வந்த நட்சத்திரம், லைட் ஃப்ரம் த ஸ்டார், அறிவிக்க வந்த நட்சத்திரம். அதுதான் 2ஆம் வசனம். மத்தேயு 2:2 வாசிங்க. என்றார்கள். அறிவிக்க வந்த நட்சத்திரம் அதுதான், அழைத்து சென்ற நட்சத்திரம். 6ஆம் வசனம் பாருங்க. லைட் ஃப்ரம் த வேர்ட். முதல்ல வந்த லைட் ஃப்ரம் த ஸ்டார். நட்சத்திரத்தின் ஒளியோடு இருந்தால் நின்றுவிடும். வார்த்தையின் வெளிச்சம் அடுத்து அதற்கு மூல காரணமாக இருந்தது. ஆகையால் அது அழைத்து சென்ற நட்சத்திரம், லைட் ஃப்ரம் த வேர்ட். அதற்கு பின்பு ஆனந்தம் அளித்த நட்சத்திரம், லைட் ஃப்ரம் த காட். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலிருந்து வருகின்ற ஒளி உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். அதை தான் 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஞானிகள் கிறிஸ்து பிறக்க போவதை அறிந்து வந்தார்கள். சத்தியத்திற்கு வழி நடத்தும் நட்சத்திரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எது என் நட்சத்திரம்? என் வாழ்க்கையிலே எது என்னுடைய நட்சத்திரமாக இருக்கிறது? பொதுவான நட்சத்திரம். விசுவாசம் எல்லோருக்கும் பொது. ஆனால் நான் அதை எவ்விதமாக என் வாழ்க்கையிலே எடுத்துக் கொள்ளுகிறேன் என்பது மிக முக்கியமான ஒன்று. பண்டிகை பொதுவானது. எல்லா கடையிலும் ஸ்டார் கட்டுறான் இல்லையா? எல்லாரும் கிறிஸ்துமஸை கொண்டாடுறாங்க. வியாபாரத்தின் நோக்கத்தோடு சிலர் கட்டுகிறார்கள், விளம்பரத்திற்காக சிலர் கட்டுகிறார்கள், அடுத்தவரை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக சிலர் கட்டுகிறார்கள். நாம் கட்டுவது அது அல்ல. ரட்சிப்பின் கட்டாய் அது மாற வேண்டும். ஹல்லேலூயா. நற்செய்தியின் கட்டாய் அது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அழைப்பின் கட்டாய் அது இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அறிவிப்பின் கட்டாய் இருக்க வேண்டும். அதை செய்வதற்கு இந்த பண்டிகையை நாம் பயன்படுத்தி கொள்ளுகிறோமா? தொழுது கொள்வது கிறிஸ்து என்ன செய்வார் என்பதற்காக தொழுது கொள்வது அல்ல. நாம் தொழுது கொள்வது கிறிஸ்து நமக்கு என்ன செய்வார் அது அல்ல. கிறிஸ்து யார் என்று அறிந்து கொள்ள. ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்கு யார் என்பதை அறிந்து கொள்ளத்தான் இந்த பண்டிகையை ஒழிய கிறிஸ்து எனக்கு என்ன செய்வார் என்பது இந்த பண்டிகை அல்ல. கொடுப்பதில் நம் கடவுளுக்கு சிறந்ததை நாம் கொடுக்கிறோமா? பாருங்க, அவங்க ஞானிகள் தி பெஸ்ட் கொடுத்தாங்க. நம்ம என்ன பண்றோம்? நமக்கு நல்லில வாங்கிட்டு மற்றவங்களுக்கு மதர்ஷா இல்ல, நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் பெரிய பெரிய வரமகாலட்சுமி ரொம்ப நல்லா இருக்கும் அங்க போனோம் இல்ல. ஆனா நம்ம வீட்டுல வேலை செய்யறவங்க மற்றவங்களுக்கு சரவணா ஸ்டோர் போதும். அது அல்ல, சிறந்ததை கொடுப்பது. அவர்கள் எவ்விதமாக கொண்டு வந்து கொடுத்தார்கள் பாருங்க.
நாம் நம்முடைய பரிசுகள் மூலமாக நாம் மற்றவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். நாம் கொடுக்கிற பரிசு அது ஏதோ மகிழ்ச்சி கொடுப்பதாக இல்லாமல் அது அழைப்பை கொடுக்கிறதாக இருக்கும். நீங்கள் இந்த நாளிலே கொடுக்கின்ற ஒவ்வொரு பரிசும் நட்சத்திரம். நீ நட்சத்திரத்தை கொடுக்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக நீயே நட்சத்திரமாக ஜொலிப்பாய். ஆண்டவர் உன்னை நட்சத்திரமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். You should become the star of God. நீயே நட்சத்திரமாய் மாற வேண்டும். நீ நட்சத்திரமாய் மாறும்போது அது மற்றவர்களுக்கு சத்தியத்தை கொண்டு சேர்ப்பதாக மாறும். வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் நமது வாழ்வின் பாதையை மாற்றிக்கொள்ள வேண்டும். வாழ்வின் பாதையை மாற்றிக்கொள்வதற்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதுதான் கேள்வி. இந்த பண்டிகையிலே எது என் நட்சத்திரம்? நான் எதற்கு கீழ்ப்படுகிறேன்? எதை நான் அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறேன்? பொதுவான ஒரு வெளிப்பாடு தானே, ஆனால் அதை சரியாய் நான் புரிந்து கொண்டிருக்கிறேனா என்பது முக்கியம். இந்த நாள் இது ஒரு பண்டிகையாக, ஒரு மகிழ்ச்சியின் பண்டிகையாக இருந்தாலும் அது ஏதோ நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளோடு கூட மகிழ்ந்து கொண்டாடுவது மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்க வேண்டிய ஒரு பண்டிகை என்பதை மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் அது ஒரு நற்செய்தியை அறிவிக்கின்றதாக இருக்க வேண்டும். நட்சத்திரம் நீங்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நாம் இன்றைக்கு ஒரு நட்சத்திரம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாளிலே நம்மை பார்க்கிறவர்கள் நட்சத்திரத்தை கண்டதாக வர வேண்டும். வீட்டு நட்சத்திரத்தை பார்த்து வரக்கூடாது. உன் வாழ்க்கை எனும் நட்சத்திரத்தை கண்டு வருகிறவர்களாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை அது மின்னும் நட்சத்திரமாக இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். வேற எந்த நட்சத்திரத்துக்கு பின்னாலையும் போயிடாதீங்க. இன்னைக்கு முதல் நாளா, இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது, அந்த நட்சத்திரம் இல்லை. அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறேன். அந்த நட்சத்திரம் எல்லாம் தூக்கி போட்டு தான் வந்து, அது ஒன்றுமே இல்லை, உதவாத நட்சத்திரங்கள். நமக்கு எந்த விதத்திலும் அது உதவாது, எந்த விதத்திலும் பயன் தராது. நத்திங். யோசிச்சு பாருங்க, எந்த நட்சத்திரமாவது நல்லா வாழுதான்னு பாருங்க, எந்த நட்சத்திரமாவது ஒன்னா கிறிஸ்துமஸ் கும்பிடுதான்னு பாருங்க, கொண்டாடுதான்னு பாருங்க. புருஷன் ஒரு இடம், பொண்டாட்டி ஒரு இடம் இருக்கிறது தான் அந்த நட்சத்திரம். நம்முடைய நட்சத்திரம் அப்படி அல்ல. அல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாழ்க்கை அது ஆண்டவர் கொடுத்த அடையாள நட்சத்திரம். அந்த அடையாள நட்சத்திரம் இந்த சமுதாயத்திற்கு உதவி செய்கிறதா என்பது மிக முக்கியமான ஒன்று. மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறேன், நம்மை வாழ்த்தும் போது விஷ் யூ த சேம் என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். தேங்க்யூ என்று சொல்லாதீர்கள். ஏன்னா கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம்தான் நம்ம விஷ் யூ த சேம்னு சொல்லுவோம். கிறிஸ்தவர்கள் அல்லாதவருக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டினாலே உங்களுக்கு இல்லைங்க இது கிறிஸ்துமஸ், எங்களுக்கு மட்டும்னு அர்த்தம். கிறிஸ்து உங்களுக்காகவும் பிறந்தார் என்று சொல்லுவதற்கு மிக எளிய நற்செய்தி எது என்றால் விஷ் யூ த சேம். ஹல்லேலூயா. அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கு வாழ்த்து சொல்லும் போது நாம் அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லும் வண்ணமாக நம்முடைய வாழ்த்து செய்தி இருக்க வேண்டும். அதை நாம் பழகிக்கொண்டு இனி தொடரும் காலம், ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பிறந்தது, அவர் உலக ரட்சகராக பிறந்தார் என்பதை உலகம் அறிந்து கொள்ள நம்முடைய பண்டிகை இருக்க வேண்டும். இந்த கொண்டாட்டம் என்பது உலக ரட்சகர் பிறந்தார் என்பதை அறிவிக்கின்ற பண்டிகையாக இதை நாம் கொண்டாட வேண்டும். நாம் எந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கேள்வியோடு கூட நாம் நம்முடைய இந்த எஞ்சியுள்ள இந்த முழு நாளையும் கொண்டாடி மகிழ்வோம். உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து ஜெயந்தி வாழ்த்துக்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கிறிஸ்து ஜெயந்தின்னு ஒன்று காட்சி ஜெயித்த முடிஞ்சது, அதுக்குள்ள கிறிஸ்து ஜெயந்தி இல்லை. அது நம்ம யாவருக்கும் ஆண்டு வேண்டிய பிறந்த ஒரு நாள். அல்லேலூயா. அந்த நாளில் எப்படி தொடங்கணும்? மகிழ்ச்சியோடு கொண்டாங்க. அல்லேலூயா. ஆமாம், அந்த மகிழ்ச்சி மற்றவர்களுக்கும் நாம் பகிர்ந்து கொள்ள சொல்லி மிக எளிமையான முறையில் வார்த்தை கூட தான் என் நன்றி சோழனுக்கு நான் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த காணிக்கை எடுக்கும்போது அன்பு சகோதரி நான்சி அவர்கள் பாடல். அதுக்கு முன்பாக ஒரு அறிவிப்பை உங்கள் கவனத்தில் நான் கொண்டு வருகிறேன். வருகிற 28ஆம் தேதி ஞானஸ்தான
ஆராதனை வந்து ஞானஸ்தானம் எடுக்க போகிற பிள்ளைகளுக்காக ஜெபித்துக்கொள்ளும், ஜாய்ஸுக்காக, கிளாடிக்காக, சராமுக்காக, அவருடைய தாயாருக்காக, ஆர்வனுக்காக இன்னும் ஞானஸ்தானம் எடுக்க ஒப்பு கொடுத்துருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் கற்று பலப்படுத்தும்படியாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்பாக இன்றைக்கு பிறந்தார்கள் தானே வனிதாமணி அவளுக்கும் நம்ம ஜெபிக்கலாம். அதே போல் விஜயகுமாருக்கும் இன்றைக்கி ஒரு பிறந்தநாளை தேவன் காணிச்சு தான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற நாளாய் மாறும். இன்றைக்கி மாத்திரம் தேங்க்ஸ். எல்லா நாளும் ஆண்டவருக்கு நான் நன்றிகளை சொல்லும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வருகிற 28ஆம் தேதி ஞானஸ்தான ஆராதனை, அதை தொடர்ந்து 29, 30 2 நாட்கள் நமக்கு சுத்திகரிப்பின் கூட்டம் மட்டும் மாலை நாங்கள் போய் நீங்கள் யாரும் பங்கு பெற்று புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது நம்ம ஆயத்தமாகும். அதற்கு தான் இந்த சுத்திகரிப்பு தானே கூட, வேறு ஒரு காரியம் அல்ல. எவ்வளோமா ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட நெருங்குவதற்கு இது நல்ல ஒரு தருணம். ஒரு 2 நாள் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்திருக்கா, அதை நம்ம பயன்படுத்திக் கொள்வோம். யாவரும் அதில் பங்கு பெறும்படியாக உங்களுடைய அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்போது அது மாத்திரமில்லை, இன்றைக்கு மகேஷ் நூலா அவருடைய மகன் மகேஷ் அவர்கள் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கிறார்கள். கீழே தேநீரும் வைத்துகள் நீங்கள் போகும் பொழுது நீங்கள் அதை பகிர்ந்து செல்லும்படியாக உங்களுடைய அன்பாய் கேட்டுக்கொள். இப்போ நாம் கற்றுக்கண்டு காணிக்கல நம்ம திரு சகோதரி அவர்கள் பாடல் பாடும்போது நம்ம கற்றுக்கண்டு காணிக்கிறோம். உயிரில் கலந்தவரே உன்னதரே செய்யா, உயிருள்ள நாளெல்லாமே உம்மையை ஸ்தோத்தரிப்பே. உயிரில் கலந்தவரே உன்னதரே செய்யா, உயிருள்ள நாளெல்லாமே உம்மையை ஸ்தோத்தரிப்பே. சின்ன குழந்தையை போல் நான் உம்மையை சார்ந்து கொள்வேன். சின்ன குழந்தையை போல் நான் உம்மையை சார்ந்து கொள்வேன். அப்பாவின் மடியில் சுகம் உண்டு, ஆரோக்கியம் அடைக்கலம் எனக்கு உண்டு. அப்பாவின் மடியில் சுகம் உண்டு, ஆரோக்கியம் அடைக்கலம் எனக்கு உண்டு. உயிரில் கலந்தவரே உன்னதரே செய்யா, உயிருள்ள நாளெல்லாமே உம்மையை ஸ்தோத்தரிப்பே. நேச மணவாளன் மார்பில் சாய்ந்து கொள்வேன். நேச மணவாளன் மார்பில் சாய்ந்து கொள்வேன். நேசம் எனக்கு போதுமையா, என் வாழ்வை கழிப்பாய் மாற்றுமையா. நேசம் எனக்கு போதுமையா, என் வாழ்வை கழிப்பாய் மாற்றுமையா. உயிரில் கலந்தவரே உன்னதரே செய்யா, உயிருள்ள நாளெல்லாமே உம்மையை ஸ்தோத்தரிப்பே. உயர நடக்க செய்தீர், என்னை உன்னதம் அமர செய்தீர். உயர நடக்க செய்தீர், என்னை உன்னதம் அமர செய்தீர். நித்திய ஜீவனை வாக்களித்து நித்தமும் போஷித்து நடத்துகின்றீர். நித்திய ஜீவனை வாக்களித்து நித்தமும் போஷித்து நடத்துகின்றீர். உயிரில் கலந்தவரே உன்னதரே செய்யா, உயிருள்ள நாளெல்லாமே உம்மை
திராட்சை செடி நீரே, உம்மில் கொடியாக படர்ந்திடுவேன் நானே. மெய்யான திராட்சை செடி நீரே, உம்மில் கொடியாக படர்ந்திடுவேன் நானே. உம் வார்த்தை என்னிலும் என் வாழ்க்கை உம்மிலும் நிலைத்திட பலன் தாருமே. உம்மையே சார்ந்து நான் உண்மையாய் ஜீவிக்க உள்ளத்தில் பலன் தாருமே. மெய்யான திராட்சை செடி நீரே, உம்மில் கொடியாக படர்ந்திடுவேன் நானே. மெய்யான திராட்சை செடி நீரே, உம்மில் கொடியாக படர்ந்திடுவேன் நானே. கிளைகளை நறுக்கி களைகள் பிடுங்கி என்னை நீர் சுத்தம் பண்ணணும். வசனத்தால் போஷித்து ஆவியால் நிரப்பி செழித்து வளர செய்யணும். மெய்யான திராட்சை செடி நீரே, உம்மில் கொடியாக படர்ந்திடுவேன் நானே. மெய்யான திராட்சை செடி நீரே, உம்மில் கொடியாக படர்ந்திடுவேன் நானே. கனிகளை தேடி தோட்டத்து எஜமான் வருகின்ற அந்நாளிலே, மிகுந்த பலன் கொண்டு என்னில் மகிழ்ந்து அனைத்து முத்தம் செய்யணும். மெய்யான திராட்சை செடி நீரே, உம்மில் கொடியாக படர்ந்திடுவேன் நானே. மெய்யான திராட்சை செடி நீரே, உம்மில் கொடியாக படர்ந்திடுவேன் நானே. நாம் ஜெபிக்கலாம். தலையை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நெல் அதிகால வேலைக்காக நன்றி சுவாமி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் நீ மனிதனாய் பிறந்து இருந்து நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அது நற்செய்தியாக நாங்கள் யாவருக்கு அறிவிக்க நீ கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக, நல்ல ஒரு சத்தியத்துக்காக நன்றி சுவாமி. காணிக்க கொடுத்த கரங்களை விட கரத்தை ஒப்பிட கர்த்தாவே, 1, 10, 100 பிளந்தரும்படி நான் சொல்கிறேன் கர்த்தாவே. இன்னைக்கு ஸ்நாக்ஸோட தானே குடும்பத்தாரை விட கரத்தை ஒப்பிடுகிறேன். அவர்களின் நேராக ஆசீர்வதிக்க முடியும் சொல்கிறேன் கர்த்தா. நடக்க போதுதான் ஞானஸ்தான ஆராதனை விட கருத்து ஒப்பிடு கர்த்தாவு. அண்டை சுத்திகரிப்பு கூட்டத்தை விட கருத்து ஒப்பிடு கர்த்தாவு. அண்டை புது வருட ஆராதனை விட கருத்து ஒப்பிடு கர்த்தாவு. எல்லாவற்றும் உடைய கருத்தை நாங்கள் ஒப்புவிடு கர்த்தாவு. அவ்வளோ நேர்த்தியாக நடைபெற நீரங்களுக்கு உதவி செய்ய முடியா. ஆண்டவரே உடைய கரம், உடைய கிருவை, உடைய இறக்கம், உடைய தயவு ஆளுகை செய்ய முடியாது. அது மாத்திரமல்ல ஆண்டவர் இந்த ஊழியத்தை கண்டு அந்த காணி கொடுத்த ஒவ்வொரு கரங்களும் உடைய கரத்தை ஒப்பிடு கர்த்தாவு. ஆண்டவர் அதுக்கு அந்த கொடுத்த கரங்களை நீ 1, 10, 100 பலந்து நீ ஆசீர்வதிக்க முடியும் ஆச்சரிக்கிற கர்த்தாவு. யாரெல்லாம் எந்தெந்த சூழ்நிலை கொடுத்தார் என்று நீர் அறிவை சுவாமி. இந்த கொடுத்த கரங்களை பன்மடங்க நீர் ஆசீர்வதிக்க முடியும் ஆச்சரிக்கிற கர்த்தாவு. உடைய கிருவை, உடைய தயவு, உடைய இறக்கம் ஒவ்வொரு ஆளுகை செய்ய முடியும். இரட்சகர் மீட்பெருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு கெஞ்சுகிறோம் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமாம். நாம் கர்த்தரை பற்றி சொல்லுவோம். பரமடைக்கவே உடைய ராட்சியம் வருவதால் உடைய சித்தம் பரமடி செய்யப்போல பூமி செய்யப்படுவார். அன்று ஆதரத்தால் எங்கள் விரோதமாக குற்றம் செய்ய மன்னிக்கிற போல் எங்களை குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்பவிக்காமல் தீமை ரட்சிக்கொள்ளும். ராட்சியம் வல்லமை மகிமை என்றைக்கு விடவில்லை. ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஸ்நானம் தீசு. என் ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய் சகல உபகாரங்களும் நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுக்கு தேவனுடைய அன்பும் பரிசுத்த சொல்வார் நம் அனைவரோடும் கூட கர்த்தர் வருமளவு இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சொல்லுவோம் அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்ரீநாதனுக்கு ஜெயமங்கலம், சுபமங்கலம். ஸ்ரீநாதனுக்கு ஜெயமங்கலம்.
குணாளனுக்கு நீதிபரன் பாலனுக்கு நித்திய குணாளனுக்கு ஓதுமன கூலனுக்கு உயர் மனு வேலனுக்கு உயர் மனு வேலனுக்கு நாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதி ஏகநாதனுக்கு சுபமங்கலம் மானாபிமானனுக்கு வாணனுக்கு மங்களம் மானாபிமானனுக்கு வாணனுக்கு மங்களம் வளர்த்தலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் வளர்த்தலை ஞானனுக்கு ஞானனுக்கு மங்களம் காணா நல்லையனுக்கு கன்னிமதி சேயனுக்கு காணா நல்லையனுக்கு கன்னிமதி சேயனுக்கு கோணார் சகாயனுக்கு குருவெத்தலையனுக்கு கோணார் சகாயனுக்கு குருவெத்தலையனுக்கு சீரை சுநாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதி ஸ்ரீநாதன் சுபமங்கலம் சீரை சுநாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதி ஸ்ரீநாதனுக்கு சுபமங்கலம் 10 லட்சணத்துக்கு சுத்தனுக்கு மங்களம் 10 லட்சணத்துக்கு சுத்தனுக்கு மங்களம் பரமபதனுக்கு நித்தனுக்கு மங்களம் பரமபதனுக்கு நித்தனுக்கு மங்களம் சத்திய விசாரனுக்கு சர்வ விசாரணி சத்திய விசாரனுக்கு சர்வ விசாரணி பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு பக்தருபகாரனுக்கு பரமகுமாரனுக்கு சீரை சுநாதனுக்கு ஜெயமங்கலம் ஆதி ஸ்ரீநாதனுக்கு ஜெயமங்கலம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்கள் யாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஹாப்பி கிறிஸ்மஸ் அவர் சொன்னவரை எல்லாரும் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மறந்து விடாதீங்க. தொடர்ந்து நடக்கிறதுக்காக எல்லா நிகழ்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கையில் கொடுக்கப்பட்ட கார்டில் இருக்கும். அதை கவனித்து நீ பங்கு பெறும்படியா உங்களை அன்பாய் கேட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. Love you.